أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் உள்ள துவாக்கள் மற்றும் திக்ருகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகிய நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான திக்ரு பற்றி தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த திக்ரோட சிறப்பு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் நேரும் போதோ துன்பம் ஏற்படும் போதோ இந்த திக்ரை கொண்டு தான் அல்லாஹ்வை பிரார்த்திப்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இந்த திக்ரை கொண்டு அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறாங்கன்னா இந்த திக்ரோட மகிமை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த அழகிய திக்ரோட இன்னொரு மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழகிய திருப்பெயர்களான அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கிற பெயர்களை கொண்டு இந்த திக்ரு அமைஞ்சிருக்கு. இந்த திக்ருடைய மிக முக்கிய பலன் என்னன்னா, இந்த திக்ரை அதிகமாக ஓதுறதன் மூலமா, தினமும் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுற மிக அதிகப்படியான மன அழுத்தங்கள், பொருளாதார நெருக்கடிகள், சங்கடங்கள் இதை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்த்து வைக்கின்றான். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிகப்படியான மன அழுத்தம் தான் இருக்குது. அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னாலும் நம்மளுடைய பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள் இது அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான திக்ரா இது இருக்குது. இந்த திக்ரை காலை ஃபஜ்ரு தொழுதுக்கு அப்புறமும் மாலை அசர் தொழுது முடிச்சதுக்கு அப்புறமும் தினமும் 7 முறை ஓதி வருவதன் மூலமாக நம்மளுடைய அனைத்து ஹாஜத்துகளும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். அனைத்து கஷ்டங்களையும் நெருக்கடியான சூழ்நிலைகளையும் மாற்றி தரக்கூடியதாக இருக்குது இந்த திக்ரு. இந்த திக்ரை பற்றிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 7426வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிச்சு தராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளும் துன்பமும் ஏற்படும் பொழுது இந்த திக்ரை கொண்டு பிரார்த்தித்து வந்தார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. வாங்க இப்போ அந்த அற்புதமான திக்ரை நம்மளும் கத்துக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லாஹுல் அலீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹ இல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இன்னொரு தடவை சொல்லிடலாம். லா இலாஹ இல்லாஹுல் அலீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹ இல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த திக்ரில் இருக்கிற ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே உரியது. அவனுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு பெயரையும் அழைத்து இந்த திக்ரை நம்ம செய்யும் போது அது மிக சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த திக்ருடைய பொருளை பார்த்துடலாம். நன்கு அறிந்தவனும் பொறுமை மிக்கவனும் ஆகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவருமில்லை. மகத்தான அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவருமில்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்புக்குரிய அரியாசனத்தின் அதிபதியுமாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவருமில்லை. இந்த திக்ரை காலையில் 7 முறையும் மாலையில் 7 முறையும் ஓதிட்டு நம்மளுடைய துவாக்களையும் நம்மளுடைய ஹாஜத்துகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த அற்புதமான திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம ஓத தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் அறிந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களை விட்டும் நெருக்கடியான சூழ்நிலைகளை விட்டும் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி தருவானாக இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும்னு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க இதை ஓதும் போது உங்களுக்கும் அது பயனை தரக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.